ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி டிஜிஇஎம்இன்னு சொல்கிற ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. இது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு குரூப் சி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, டெலிகாமு, அப்புறம் ஸ்டெனோகிராஃபரு, அப்புறம் ஃபயர்மேனு, ட்ரேட்ஸ்மேனு, இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஜாப் லொக்கேஷனில் என்னென்ன மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெல்லி, அப்புறம் மத்திய பிரதேஷ், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் மகாராஷ்டிரா, கர்நாடகான்னு ஒரு 5-6 ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஆர்மி பேஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்குங்கிறது பெங்களூர் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு பெங்களூருக்கு சொல்லிடுறேன். பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் ஆல் இண்டியா லெவலில் ஒரு 194 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மி தான், காம்படிஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது குரூப் சி போஸ்ட் தான். ஸோ யாருமே அவ்வளோ போட்டி போட மாட்டாங்க. இந்த நம்ம இந்தியன் ஆர்மினோட அக்னிவீருக்கு இருக்க போட்டியோ, இல்லை நம்ம டெரிட்டரி ஆர்மிக்கு இருக்க போட்டியோ இங்கே இருக்காது. கம்மியாக தான் இருக்கும். ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் லோயர் டிவிஷன் கிளர்க்கு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பருக்கு 5 வேகன்சி, ஃபயர்மேனுக்கு 1 வேகன்சி, டெலிகாம் மெக்கானிக்கு 1 வேகன்சி, எலக்ட்ரிஷியனுக்கு 3 வேகன்சி, ஃபிட்டருக்கு 1 வேகன்சி. இப்போது மற்றதுலேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேகன்சி இப்போ அதிகமாக இருக்க ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நான் டெல்லியில் எனக்கு போய் பழக்கம், நான் டெல்லியில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெல்லியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ ட்ரேட்ஸ்மேன் மேட் பார்த்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசில் இருக்குது, ஆனால் பெங்களூர் கொடுக்கல. ஸோ நீங்கள் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு ஒரு வேளை எலிஜிபிளாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கலாம். அப்போ நீங்கள் அந்த இதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் இருக்கும். இப்போ டெல்லிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டெல்லியில் தான் இருக்கும், பெங்களூருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கும். ஸோ பெரும்பாலான பெங்களூர் தான் பண்ணுவீங்க. ஸோ பெங்களூரே பண்ணுங்கள். நமக்கு ஒர்க்குமே அங்கே தான். இல்லை ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளேஸ் ஆஃப் ஒர்க்கும் எங்கே நடக்குதோ அங்கேயே தான் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பெங்களூர் பண்ணிங்கன்னா பெங்களூர்லேயே உங்களுக்கு ஒர்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனுக்கு 12th முடிச்சிருக்கணும். அப்புறம் அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்துருக்கணும். அதே மாதிரி தான் இந்த செகண்ட் எலக்ட்ரீஷியன் பவர் ஹைலி ஸ்கில் இருக்கும். 12th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். டெலிகாம் மெக்கானிக்கும் 12th முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்கும் 12th முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா பிஎஸ்சி பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க இருக்கணும். அதுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த மீதி எல்லாமே ஐடிஐ முடித்தவங்க, இந்த 10th முடித்தவங்க, அதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலானோர் அப்ளை பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு 2-3 வேலை இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸ்டோர் கீப்பருக்காக வாருங்க. 12th முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் அதுக்கு பார்த்து வேறு எந்த இதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்க வேண்டாம். 12th முடிச்சினாலே ஸ்டோர் கீப்பர் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டோர் கீப்பரை பொறுத்தளவுக்கு 5 வேகன்சி இங்கே கொடுத்துருக்காங்க, பெங்களூரில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்கு 12th முடிச்சிருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்துலேயுமே இருக்குது தான். ஃபயர்மேனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் 10th முடிச்சிருக்கணும். அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அப்புறம் குக்குக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தால் போதும். உங்களுக்கு குக்கிங் நாலேஜ் இருக்குது, ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். வேறு ஒர்க் சர்டிஃபிகேட்டோ எதுவுமே தேவையில்லை. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கும் அதே தான், 10th முடிச்சிருந்தாலே போதும். வாஷர்மேனுக்கும் அதே தான், 10th முடிச்சிருந்தால் போதும். அப்புறம் அதுக்கான ட்ரேட் டெஸ்ட் எலிஜிபிளானால் போதும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு பெரும்பாலானோர் எலிஜிபிளாக இருப்பீங்க. வேறு யாருக்கும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் ஸ்டோர் கீப்பருக்கும் பார்த்திங்கன்னா level 2 இருக்கும். ட்ரேட்ஸ்மேனுக்கு, வாஷர்மேனுக்கு, குக்குக்கெலாம் level 1 பே தான். 18,000 ஆரம்பிக்கணும் சம்பளம். கையிலன்னு பார்த்திங்கன்னா ஒரு 25,000 30,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பெங்களூரில் ஒர்க் இருக்குங்கிறதுனால ஸோ உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஆர்மி பேஸுங்கப்போ எல்லாமே அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் சேலரி கம்மி அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆஃப் டைமிங்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து வேறு எதாவது எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இதுக்கான எக்ஸாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆஃப்லைன்னு ஆர்டினரி போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்பணும். உங்களுக்கு அட்மிட் கார்டும் அதில் தான் அனுப்புவாங்க. அப்புறம் இதுக்கான இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். ஃபயர்மேன், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி இதுக்கெலாம்
ஜெனரல்லேருந்து 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 20, ஆப்டிடியூட்லேருந்து 25, அப்புறம் ட்ரேட் கொஸ்டின் வந்து மொத்தமாக 50, மொத்தமாக 150 கொஸ்டின் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 2 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருவாங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் 25, ஜெனரல் அவேர்னஸில் 25, இங்கிலீஷ்லேயும் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்லேயும் 50 கொஸ்டின், மொத்தமாக 150. உங்களுக்கு 150 மார்க் எக்ஸாம் 2 மணி நேரம் டைம் கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம குக்கு, வாஷர்மேன், ட்ரேட்ஸ்மேன் மெட்ரிக் 10th லெவல் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா ரீசனிங்லேருந்து 50 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 25, ஆப்டிடியூட்லேருந்து 25, அதே 150 மார்க்கு. அதே மாதிரி நீங்களும் 2 மணி நேரம் எக்ஸாம் உங்களுக்கும். அடுத்து இந்த எக்ஸாம்லாம் எப்படி சார் ஒரு நாள் நடந்து அதுக்கடுத்து பல மாதங்கள் வெயிட் பண்ணி திருப்பி ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணி அதுக்கு ஒரு பல மாதங்கள் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி அதுக்கடுத்து போஸ்டிங் வரதுக்கே 1.5 வருஷம் கிட்ட ஆயிருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரே அட்டம்ப்டில் எக்ஸாம்ஸ் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்கவங்க ஸ்கில் டெஸ்ட் நடக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். எதுவும் இல்லாதவங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The examination including written skill test, physical test where applicable will be for 2 or 5 days இருக்கும். நீங்கள் அதுக்கு ரெடியாகி வாங்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஒரே டைம்லாம் நடக்க போகுது. ஸோ சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 5 நாள் தான் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு ரிசல்ட் வேணால் மேபி ஒரு 3 months 4 months ஆகலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 6 monthsக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஜாப்புக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். அதை ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் வரல, ஆனால் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்ளிகேஷனை நீங்கள் எந்த ஆர்மி பேஸுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அனுப்பி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.